Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஒரு ஹெல்தியான டிஷ் தான். அதாவது என்னன்னா சீமை பொன்னாங்கண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீமை பொன்னாங்கண்ணில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதாவது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய சருமம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கீரை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிட்லாம். எப்போவெல்லாம் இந்த சீமை பொன்னாங்கண்ணி கிடைக்குதோ அப்போவெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு அதாவது கோதுமை மாவு கூட பிசைஞ்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நான் வந்து விளக்கெண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு வேக வச்சுருக்கிறேன். அதாவது என்னன்னா பூ மாதிரி நல்லா வெந்துடும். அதுக்காக நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்போ வேக வச்சு எடுத்துட்டோம். இது கூடயே பார்த்தீங்கன்னா சீமை பொன்னாங்கண்ணி இதுதான் வந்து இந்த கலர் பிங்க்கும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கீரையை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது கூட என்னென்ன மசாலாவும் ஆட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதையே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நம்ம கடுகோ கடலைப்பருப்பு எதுவுமே போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. நம்ம ஜஸ்ட் அப்படியே வந்து வெங்காயத்தையும் பூண்டு பச்சை மிளகாயை வதக்கி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பூண்டு வதக்கிக்கோங்க. இது கூடயே நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பச்சை மிளகாயை நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இந்த மண் பாத்திரத்தினோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. இதை வந்து நாமக்கல்லில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப அதாவது என்னென்னா நல்லா திக்காக இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை பழக்கிற விதம் வந்து நம்ம வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு 4 டேஸ் வச்சு அதுக்கப்புறம் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு வந்து எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா அந்த மண் வாசனை போயிடும். அதே மாதிரி என்னென்னா நீங்கள் வந்து கருப்பாக இருக்கிறத விட இந்த மண் பாத்திரம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து இந்த மாதிரி பாத்திரம் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாயும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இது கூட நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு கீரை வந்து அதாவது சப்பாத்தி கூட பிசைகிறப்போ நீங்கள் வந்து என்னென்னா அந்த கீரை தெரியாமல் இருக்கணும்னா நம்ம வந்து அரைக்கவும் செய்யலாம். அது ஒரு டேஸ்ட் வரும். இது வந்துன்னா டைரெக்டாக போடுறப்போ வெந்தயக்கீரை சப்பாத்தி மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா இந்த கீரை சப்பாத்தி செய்கிறது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த சீமை பொன்னாங்கண்ணியில். இது வந்து 2-3 டைம் நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையினோட டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ கீரை இருந்தாலும் இது ரொம்ப கம்மியாகிடும். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா லைட்டாக மசிச்சு விடுங்க. நம்ம லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மசாலான்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக. தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மண் பாத்திரத்தினோட சூடே போதும். இதை ஆற வச்சு நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணணும். ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட வெங்காயம் வந்து நம்ம பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா ஆற வச்சுட்டோம். இதடியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம கையிலேயே அப்படியே பிசைஞ்சிக்கலாம். தேவைன்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். அவ்வளோதான். இதை வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் அப்படியே பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வரமாவு போட்டுக்கலாம். 3 சப்பாத்தி அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம வரமாவு போட்டுக்கலாம். நம்ம இதையே ரவுண்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். தோசை தவா வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதாவது அங்கங்கே இதாக இருக்கும், அப்படியே வெடிப்பு விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக வந்து வரமாவு போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு சில சப்பாத்தி ரவுண்டாக வரும், ஒரு சிலது வந்து இந்த மாதிரி வெடிப்பு விடும். அப்படியே நம்ம திருப்பலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கீரையினோட டெக்ஸ்சர் அது மட்டும் இல்லாமல் அதாவது தால் அது கலர் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த்துன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. அதாவது சருமத்துக்காகட்டும், நம்மளுடைய அதாவது ப்ரோட்டீன் நிறைய சத்துக்கள் இருக்குது. பருப்பு இருக்கிறதுனால ப்ரோட்டீன் இருக்குது. அயன் கண்டென்ட்டும் நல்லா கூடும். நம்மளுக்கு ரத்த சோகை இருந்ததுனாலும் இந்த மாதிரி எடுக்கலாம். ஓரத்தில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
சப்பாத்தியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போடலாம். கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிலருக்கு கீ பிடிச்சதுன்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லஞ்சுக்கு சாப்பிட்லாம், டின்னருக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கலாம். சுவையான கீரை சப்பாத்தி ரெடி. சீமை பொன்னாங்கண்ணி கீரை சப்பாத்தி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.